புரியாத தன்மை. என்ன நடக்குது நம்மளை பற்றி, என்ன இங்கே அழகுன்னு ஒரு படம் பண்ணுறாங்களா, நம்ம என்ன பண்ணுறோம்? ஏன்னா எல்லாருமே நடிக்கலாம், ஏன்னா எல்லாருக்குமே வந்து சிவாஜி ஆகணும், கமல்ஹாசன் ஆகணும், அப்படி ஆகணும் ஆசை இருக்கணும். ஆனால் அதை நடிக்க வைக்கும்போது அது என்ன பண்ணும் ஆக்சுவலாக வந்து அதுக்கு டேக்கெல்லாம் சொல்லணும். ஓகே டேக் இது நல்லா கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், கேமரா கொண்டு போய் வச்சு வி ஹேவ் டு வெயிட். நான் ஒரு தடவை 2-3 தடவை நாய்களோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் டேக்கெல்லாம் சொல்ல முடியாது. அங்கே போய்ட்டு நீங்கள் மூட் அவுட்லாம் ஆக முடியாது, அது மூத்திரம் அடிச்சிடும். ஸோ யூ ஹேவ் டு வெயிட் பேஷண்ட்லி, யூ ஹேவ் டு. அப்புறம் அதுக்கு ஸ்கிரிப்ட் வேறு மாதிரி எழுதணும். இப்போ இங்கேருந்து அது வரணும் அப்படின்னா டாக்டர் எனக்கு சொல்லி சார் அது வரணும் அப்படின்னா அவர் டாக்டர் என்ன இங்கே நிற்பார், அது வரும் ஏதோ சொன்னோன்னு. சில டைம் கோமாய் போடாமல் அப்படி கூட போயிடும் ஆக்சுவலாக. தென் வி ஹேவ் டு வெயிட். அப்புறம் தென் வி ஹேவ் டு வெயிட். நான் ஒரு நாள்லாம் வெயிட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு நடிகர்கள் முன்னால நடிக்கவே தெரியாது, அந்த ரேஜ், புரியாத தன்மை, அதுக்கப்புறம் 3வது பார்வையாக நீங்கள் ஒத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் கருணையை உள்ள பார்க்கலாம். ஒன்று ரேஜ், அதுக்கப்புறம் புரியாத தன்மை. என்ன நடக்குது நம்மளை பற்றி, என்ன இங்கே அழகுன்னு ஒரு படம் பண்ணுறாங்களா, நம்ம என்ன பண்ணுறோம்? ஏன்னா எல்லாருமே நடிக்கலாம், ஏன்னா எல்லாருக்குமே வந்து சிவாஜி ஆகணும், கமல்ஹாசன் ஆகணும், அப்படி ஆகணும் ஆசை இருக்கணும். ஆனால் அதை நடிக்க வைக்கும்போது அது என்ன பண்ணும் ஆக்சுவலாக வந்து அதுக்கு டேக்கெல்லாம் சொல்லணும். ஓகே டேக் இது நல்லா கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், கேமரா கொண்டு போய் வச்சு வி ஹேவ் டு வெயிட். நான் ஒரு தடவை 2-3 தடவை நாய்களோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் டேக்கெல்லாம் சொல்ல முடியாது. அங்கே போய்ட்டு நீங்கள் மூட் அவுட்லாம் ஆக முடியாது, அது மூத்திரம் அடிச்சிடும். ஸோ யூ ஹேவ் டு வெயிட் பேஷண்ட்லி, யூ ஹேவ் டு. அப்புறம் அதுக்கு ஸ்கிரிப்ட் வேறு மாதிரி எழுதணும். இப்போ இங்கேருந்து அது வரணும் அப்படின்னா டாக்டர் எனக்கு சொல்லி சார் அது வரணும் அப்படின்னா அவர் டாக்டர் என்ன இங்கே நிற்பார், அது வரும் ஏதோ சொன்னோன்னு. சில டைம் கோமாய் போடாமல் அப்படி கூட போயிடும் ஆக்சுவலாக. தென் வி ஹேவ் டு வெயிட். அப்புறம் தென் வி ஹேவ் டு வெயிட். நான் ஒரு நாள்லாம் வெயிட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு நடிகர்கள் முன்னால நடிக்கவே தெரியாது, அந்த ரேஜ், புரியாத தன்மை, அதுக்கப்புறம் 3வது பார்வையாக நீங்கள் ஒத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் கருணையை உள்ள பார்க்கலாம். நம்ம எல்லாம் சொல்லணும், கருணை வந்து மனிதனுக்கு சொந்தமானது, கருணை விலங்குகளுக்கு சொந்தமானது. ஒரு 4 நாளைக்கு முந்தி என்னுடைய அசிஸ்டண்ட்டு நிவேதிதா ஒரு 10 வருஷத்துக்கு முந்தி, ஒரு 8 வருஷத்துக்கு முந்தைய ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் முதுகில் அடிபட்டு 2 காலும் அவனால் வேகமாக நடக்க முடியாது. அதுக்கு அந்த கதாநாயகனுக்கும் அவனும் ரொம்ப கஷ்டப்பட்டுருவான். அந்த குழந்தை. நடிகர்கள், சினிமாக்காரர்கள் எப்பொழுதுமே நாங்கள் ஒரு நாய்களை போடுறாங்க. ஏதோ இந்த கிராமத்தில் வந்து ஏதோ ஒரு ஊருக்கு வந்து மைக்ரேட் ஆகி வந்து இந்த இப்போ கலைகள் பண்ணாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி இதை பண்ணி இதை பாருங்கள், இப்படி நாங்கள் ஆடி காட்டுறோம், இப்படி பாடி காட்டுறோம், நீங்கள் கொஞ்சம் கைத்தட்டுங்க. இந்த மனிதர்கள் இன்றைக்கி வந்து ஆடினவங்க கொஞ்சோண்டு கைத்தட்டினா போகும், அவங்க வாழ்க்கை போகும். ஆனால் நாங்கள் கொஞ்சம் மாறி எங்களுக்கு கொஞ்சம் காசு கொடுங்க, உங்கள் காசை வச்சு தான் நாங்கள் சாப்பிட்றோம், உங்கள் காசை வச்சு தான் நாங்கள் கார் வாங்குறோம், உங்கள் காசை வச்சு தான் எல்லாம் பண்ணுறோம். நான் கொஞ்ச நாளைக்கு முந்தி வந்து ஏதோ ஒரு பெரிய படம், அந்த படம் ஃபெயிலியர் ஆகும்போது நிறைய ரசிகர்கள் வந்து பயங்கரமாக அதை வந்து விமர்சனம் பண்ணி பேசி, அதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. நான் என்னுடைய அசிஸ்டண்ட்டாக தான் சொல்கிறேன், இந்த படம் நியாயமாக இருக்கும் பட்சத்தில், நன்றாக இருக்கும் பட்சத்தில் இந்த பத்திரிகை கலரும் பார்வையாளர்களும் இதை கொண்டு போய் சேர்ப்பாங்க. அந்த படத்தில் நியாயமும் தர்மமும் இருந்தால், ஏன்னா அவங்க உரிமை இருக்குது. அதுதான் சொல்ல வந்தேன் அசிஸ்டண்ட்டாக. வேறு வேலையில் மேடையில் சொல்லியிருப்பானான்னு தெரியல ஆக்சுவலாக. அதில் ஒரு உண்மை இருந்தால் கூட போதும், தலையில் தூக்கி வச்சு கொண்டுட்டுவாங்க. ஏதோ ஒரு வகையில் சில அசதி, ஏன்னா இந்த வாழ்க்கை ரொம்ப அசதியாக இருக்குது பார்க்க தெரியும். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஓடிடி பிளாட்ஃபார்மில் அவ்வளோ படங்கள் இருக்குது. வாழ்க்கையில் வந்து 1.25 வினாடியில் பார்க்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் இருக்குது, 24 ஹவர்ஸும் பார்க்குறோம். இதெல்லாம் மீறி நம்ம ஒரு நரேட்டிவ் சொல்லும் போது அந்த நரேட்டிவ் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கணும்னு அவங்க ஆசைப்பட்றாங்க, கேட்குறாங்க. நம்மளும் படித்து வளர்றோம், அவங்க 200 மடங்கு அவங்களும் பார்த்து படித்து வளர்றாங்க. ஸோ ஒரு படம் அவங்களுக்கு நல்லா இல்லாம்போது ரொம்ப கோபம் வந்துடுது, வெகுண்டு வந்துடுது. அவங்களால ஒரு கேமரா கொண்டு போய் காட்டிடுறோம், அதில் அந்த மனிதர்கள் வந்து தவறாக சில வார்த்தைகள் பேசுகிறாங்க. அது பெரும் மனசு வருத்தத்தை. நடிகர்கள் நீ கொஞ்சம் கருணையோடு பார்த்துக்கணும். இந்த சொல்கிறதுக்கு நான் அச்சப்படலை. நான் கங்குவா
படம் நான் பார்க்கல. இருந்தாலும் அந்த படத்தை பற்றி விமர்சனம்லாம் வந்துச்சு. இன்னும் கொஞ்சம் கருணையோடு நீங்கள் பார்க்கணும். ஏன்னா சூர்யா போன்ற ஒரு 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 நல்ல நடிகர், ஒரு அழகான நடிகர் நம்ம வந்து பத்திரமா பார்த்துக்கணும். எல்லாரும் அவங்களெல்லாம் ஒரு சிவகுமார் மாதிரி அவங்கள நல்லா யூஸ் பண்ணணும். இன்றைக்கி நம்ம கையில் வந்து சிவாஜி இல்லை, நம்ம கையில் வந்து எம்ஜிஆர் இல்லை, பெரிய பெரிய ஆளுங்கள். அவங்களோடலாம் பணியாற்றிய ஒரு சிவகுமார்னு ஒரு மனிதன் இருக்கான். எவ்வளோ முக்கியமான மனிதன் இருக்கு. அவங்க வீட்டில் வந்த ஒரு 2 குழந்தைகள் ரொம்ப நல்லது. இப்போ நான் ஒன்று விமர்சனம் பண்ணலாம். அடுத்து நீங்கள் சூர்யாவுக்கு கதை சொல்ல போகிறீங்கன்னா நான் சொல்லவே போகிறதில்ல. ஆக்சுவலாக படம் விட்டால் கூட நான் ஒத்துக்க மாட்டேன். பட் நான் கருணையோடு பார்க்க சொல்கிறேன். ஏன்னா கருணையை பற்றி பேசும்போது நான் கருணையோடு வரேன். ஒரு படத்தை வெற்றி பெறதுக்காக இந்த குழந்தைகள் நாங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறோன்றது சொல்லி உங்கள்கிட்ட வந்து மடி விரிக்கலை. கிட்டத்தட்ட வாழ்க்கையை மறந்துட்டு வேலை செஞ்சுக்கிறோம். அப்போ ஏதோ சின்ன ஒரு பேலன்ஸ் ஆக்சுவலி. அதாவது ராக்கெட் இன்ஜினியர்ஸ் சொல்லுவாங்க, ஒரு 10 வருஷம் கஷ்டப்பட்டு 24 மணி நேரம் ஒத்த சிந்தனையோட கான்ஸ்டன்ட் விஜிலன்ஸோட ஒரு ராக்கெட்டை டிசைன் பண்ணும்போது அது ஏதோ ஒரு சின்ன ஒரு சின்ன வயர் கொஞ்சம் பிரிஞ்சால் கூட அது வானிலை வெடிச்சுக்குது. ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படி தான் சினிமாவும் பார்க்கலாம். ஒரு சினிமாவும் ஒரு ராக்கெட் இன்ஜினியரிங் தான். ஒரு 500 கலைஞர்கள் கான்ஸ்டன்ட் விஜிலன்ஸோட ஒரு திரைப்படத்தை அப்படியே ஒரு சின்ன சின்ன இலையா பண்ணுறோம். சில டைம் ரொம்ப அங்கே அந்த மூத்த கலைஞன் ஒருத்தர் இருப்பாங்க, அந்த டைரக்டர்னு ஒருத்தர் இருப்பாங்க பாருங்க. அவன் வந்து ஒரு இறப்பை நோக்கி போகிற அளவுக்கு போகும்போது தான் ஒரு படைப்பு உருவாகுது. அவன் அங்கே செத்து போவான். கடைசியில் அந்த நாளில் வந்து ஃபைனல் அந்த ஷாட் முடிஞ்சு அந்த 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 ஃபைனல் மிக்சிங் முடியும் போது பார்த்தீங்கன்னா, வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா நல்லா ஞாபகம் இருக்குது. ராஜீவ் மேனன் சொன்னதான் ஒரு யாரையும் அது ஃபைனல் ஏதோ உள்ளே போகும்போது யாரையும் அது கீழே பட்டு கிடக்கிறா அப்படி செருப்புக்குள்ளே அப்படின்னா சார் ஒரு பேர் பாலான்னு சொன்னாங்க. அதுதான் சேது ஒரு பாலா செத்து போகிற அந்த டைமில் தான் அந்த படம் உருவாகுது ஆக்சுவலாக. அப்போ ஒரு படம் உருவாகும்போது நம்ம வந்து படம் நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு ரொம்ப உரிமை இருக்குது. ஏன்னா நீங்கள் 150 ரூபா கொடுக்குறீங்க. அப்புறம் ஒவ்வொரு பத்திரிக்கையாளரும் எல்லாம் சினிமா தெரிஞ்சவங்க. நான் நான் சொன்ன சித்திரம் பேசி பார்த்து நான் கதை சொன்னேன், ஏவிஎம்மில் சொன்னேன். அது நல்லா இருக்குன்னு சொன்னவர் அங்கே உட்காந்து வெள்ளை சட்டை போட்டு துளசி பண்ணார். அவர் நல்லா இல்லைன்னு சொல்லியிருந்தால் நான் நல்லா இருந்திருக்கேன். ஸோ அவங்க தான் பத்திரிக்கை. நம்மளும் அதை ரொம்ப புரிஞ்சுக்கணும். இது 2 பேரும் கையை கோர்த்து படங்கள் நல்லா இருக்கணும், நல்லா இல்லாட்டினாலும் அதை இல்லையா இப்படி பண்ணலாம், ஏன் இப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். சினிமாவை எல்லாரும் நம்ம பத்திரமா பார்க்கணும். ஏன்னா சினிமா மட்டும்தான் அறத்தையும் அழகையும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வாட். எனக்கு வந்து நீங்கள் நைட் ஃபுல்லாக பேசிகிட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு. இந்த படம் இந்த மனிதர்களுக்காகவும் அந்த நடிகர்களுக்காகவும் ஓடணும்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். நான் வரும்போது ரொம்ப டயர்டாக வந்தேன். ஆனால் ஒரு 200 நாளுக்கு வந்து நான் சக்தியோடு இயங்கக்கூடிய அளவுக்கு இந்த மனிதர்கள் வந்து எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பார்த்தேன். இந்த பர்ஃபார்மன்ஸை யார் டிசைன் பண்ணான்னு தெரியல. மேபி என்னுடைய டைரக்டர் டிசைன் பண்ணான்னு தெரியல. ஏன்னா ஹூ அவர் டிசைன் இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணவங்க வந்து ரொம்ப ஒரு அறிவான, ரொம்ப மனதுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையான மனிதர்கள் தான் இந்த மாதிரி சொல்ல முடியும். ஐம் ஸோ மூவ்டு பை தம். ஐம் ஸோ தேங்க்ஃபுல் டு தம். இந்த படம் ஓடணும்னு நான் மனிதர்களை கேட்டுக்கிறேன். இந்த படம் நியாயமாக இருந்தால் ஓடுன்ற சக்தி பயப்படாத. இல்லைன்னா அடுத்த படம் பண்ணுவோம், அதையும் ஒழுக்கமாக பண்ணுவோம். அதான் ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தில் ஏதோ ஒரு உண்மை இருக்குது. இந்த படத்தில் ஏதோ ஒரு கருணை இருக்குது. இந்த படத்தில் ஏதோ ஆரம்பம் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச்.